சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அண்டார்டிகா சுற்றுலா கப்பலான MV ஹாண்டியஸில் ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள செய்திகள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. COVID-19 தொற்றுக்கு பிறகு ஒரு புதிய வைரஸ் பரவல் குறித்த செய்தி வரும்போது உலகம் இயல்பாகவே அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் இது பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். Fourth Monkey Connect. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது சம்பவத்தின் பின்னணி எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை. அண்டார்டிகாவின் உறைபனி நிலப்பரப்புகளை காண செல்லும் சொகுசு சுற்றுலா பயணங்கள் சமீப காலமாக பிரபலம். அவ்வாறு அர்ஜென்டினாவின் உசுவாயு துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு MV ஹாண்டியஸ் என்ற கப்பலில் தான் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தின்படி கப்பலில் பயணித்தவர்களில் 3 பேர் காய்ச்சல் மற்றும் கடுமையான சுவாச கோளாறு காரணமாக உயிரிழந்துள்ளனர். பாதிப்பு குறித்த சந்தேகம் வலுவடைவதற்கு முன்பே சுமார் 23க்கும் மேற்பட்டு பயணிகள் கப்பலை விட்டு வெளியேறி அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தங்களது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். வீடு திரும்பியவர்களில் ஒருவருக்கு பாதிப்பு அறிகுறிகள் தென்பட்டுள்ள நிலையில் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் அந்த நாடுகளின் சுற்றுலாத்துறைகள் தீவிரமான கான்டாக்ட் ட்ரேசிங் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. சரி, இனி ஹெண்டா வைரஸ் என்றால் என்ன என்று நாம் பார்க்கையில், ஹெண்டா வைரஸ் என்பது புன்ஜாவிரிடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு வைரஸ் ஆகும். இது பொதுவாக எலிகள் மற்றும் சுண்டலிகள் மூலம் பரவுகிறது. இது எப்படி பரவுகிறது என்றால், பொதுவாக ஹெண்டா வைரஸ் மனிதர்களுக்கு நேரடியாக பரவுவது குறைவு. ஆனால் பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீர் மற்றும் மலம், எச்சில், உலர்ந்த கழிவுகளிலிருந்து எழும் தூசி, எலிக்கழிவுகள் கலந்து காற்றை சுவாசிக்கும் போது இது நுரையீரலை தாக்குகிறது. MV ஹாண்டியஸ் கப்பலில் பரவியிருப்பது ஆண்டிஸ் வைரஸ் வகையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது மற்ற ஹண்டா வைரஸ்களை விட ஆபத்தானது. ஏனெனில் இது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஆற்றல் கொண்டது. தென் அமெரிக்காவின் குறிப்பாக அர்ஜென்டினா மற்றும் சிலியில் இந்த வகை வைரஸ் அவ்வப்போது கண்டறியப்படுவதுண்டு. இதன் அறிகுறிகளும் மற்றும் பாதிப்புகளும் 2 முக்கிய நிலைகளாக பிரிக்கலாம். ஆரம்ப நிலை: காய்ச்சல், கடுமையான தசைவலி, தலைவலி, தலைச்சுற்றல் மற்றும் குளிர்காய்ச்சல். தீவிர நிலை: நுரையீரல் திரவத்தால் நிறைந்து மூச்சு திணறல் ஏற்படும். இது இதய செயல்பாட்டையும் பாதிக்கலாம். இதன் இறப்பு விகிதம் சுமார் 35 முதல் 40% வரை இருக்கலாம் என்பதுதான் அச்சத்திற்கு முக்கிய காரணம். இது பற்றி சர்வதேச சுகாதார அமைப்புகள் என்ன கூறுகிறது என்றால், இந்த சம்பவம் வெறும் கப்பலோடு முடிந்து விடாமல் சர்வதேச பிரச்சனையாக மாறக்கூடும் என்கின்றது. இதற்கு காரணங்கள் பல உள்ளன. ஒன்று, சர்வதேச பயணம். பாதிக்கப்பட்ட பயணிகள் ஏற்கனவே பல நாடுகளுக்கு சென்று விட்டனர். அவர்கள் விமான நிலையங்கள் மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி இருப்பதால் அந்த நாடுகளில் வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்பு குறித்து WHO கவலையடைந்துள்ளது. இரண்டாவது, கண்டறிவதில் உள்ள சிக்கல். கண்டா வைரஸின் அடைகாக்கும் காலம் 1 முதல் 8 வாரங்கள் வரை இருக்கலாம். அதாவது தொற்று ஏற்பட்ட ஒருவருக்கு அறிகுறிகள் தெரிய பல நாட்களாகும். அதற்குள் அவர் பலருக்கு தொற்றை பரப்பி இருக்கக்கூடும். மூன்றாவது, காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுலா. அண்டார்டிகா போன்ற சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் மனித நடமாட்டம் அதிகரித்திருப்பதும் காலநிலை மாற்றத்தால் விலங்குகளின் வாழ்விடங்கள் மாறுவதும் இதுபோன்ற புதிய வைரஸ் பரவலுக்கு காரணமாக அமைகின்றன. இதனால் உலக நாடுகள் கப்பலில் இருந்து அனைத்து பயணிகளையும் கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்த அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். காய்ச்சல் அறிகுறி உள்ள பயணிகளுக்கு உடனடியாக ஹெண்டா வைரஸ் பரிசோதனை செய்ய சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகா பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு நெறிமுறைகள் வழங்கப்படுகின்றன. இப்போதைக்கு பீதியடைய தேவையில்லை என்றாலும் விழிப்புணர்வு ஒன்றை நமது கிடையும். உலக சுகாதார அமைப்பின் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இதேவேளை ஹெண்டா வைரஸ் அச்சம் காரணமாக கேப் வெர்டே தீவு நாடு அந்த கப்பல் அங்கு கரையொதுங்க அனுமதி மறுத்துவிட்டது. இதனால் தற்போது அந்த சொகுசு கப்பல் ஸ்பெயினின் டெனரிப் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. சர்வதேச கடல்சார் விதிகளின்படி ஒரு கப்பலில் தொற்று நோய் பரவல் கண்டறியப்பட்டால் துறைமுக நாடுகள் பொது சுகாதார பாதுகாப்பு கருதி அனுமதி மறுக்க உரிமையுண்டு. கேப் வெர்டே மறுத்ததை தொடர்ந்து அடுத்த பாதுகாப்பான இடமாக டெனரிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஹெண்டா வைரஸ் விவகாரம் குறித்து தமக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் இது குறித்து அமெரிக்கர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் குறித்து அமெரிக்க மக்கள் அச்சப்பட வேண்டாம் என அவர்
அவர் கூறியுள்ளார். சிறந்த வல்லுநர்கள் இதை பற்றி ஆய்வு செய்து வருகின்றார்கள். இது சரியாகிவிடும் என்று நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள நிலவரப்படி இந்த தொற்று ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவே நம்பப்படுகிறது. இதுகுறித்து முழுமையான அறிக்கை நாளை வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 போன்ற ஒரு பெருந்தொற்றாகவே இது மாறும் என்ற கேள்வி எழுகிறது. தற்போது வரை கிடைத்துள்ள தரவுகளின்படி ஹன்னா வைரஸ் கோவிட் போல காற்றில் மிக வேகமாக பரவாது. ஆனால் ஆண்டிஸ் ஸ்ட்ரெயின் உறுதியானால் மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பவர்களுக்கு இது பரவ வாய்ப்புள்ளது. இயற்கையின் உறைவிடமான அண்டார்டிகாவிலிருந்து பரவியுள்ள இந்த வைரஸ் மனித குலத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள மற்றொரு எச்சரிக்கையா? எல்லைகளை தாண்டி பயணிக்கும் பயணிகள் மூலம் இந்த வைரஸ் உலக நாடுகளை முடக்குமா? இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.